ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2. ஆனால் இந்த கிரானி சாப்டர் 2 நம்ம வந்து ஆக்சுவலி ரோப்ளாக்ஸில் தான் ஆட போகிறோம். ஸோ வந்து இதை ஒரு மல்டிப்ளேயர் வந்து கிரானி போல் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் கூட நம்ம ஆடலாம். ஸோ வந்து பேசிக்லி எனக்கு வந்து கிரானி சாப்டர் 2 பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. எப்படி பீட் பண்ணோம் கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு தெரியாதனால நான் வந்து இன்றைக்கி வந்து ரோப்ளாக்ஸில் ஆட போகிறேன் மற்றவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோட கோல் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து 2 எஸ்கேப் பண்ணணும். ஒன்று போட் எஸ்கேப்பு, ஒன்று வேறு ஏதாவது எஸ்கேப்பு. அதுதான் இன்றைக்கோட கோலு. ஸோ வந்து வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் வந்து கிரானி சாப்டர் 2 வந்து ரியல் கேம் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ரியல் கேம் போடலாம். ஓகே, இப்போ வந்து வாங்க ஆரம்பிப்போம். சரி, இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு போல் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து வீடு போல் இருக்குது. சரி வாங்க, இப்போ வந்து கிரானியும் மட்டும் இருக்க மாட்டாங்க, கிராண்ட்பாவும் இருப்பாங்க போல் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து க்ரோபார் தேவை கேஸ். ஓகே, இது என்ன இடம்? இதுதான் போட் ஏரியான்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் டைம் ஆடும்போது என்னோடய அண்ணா கூட ஆடினேன். அது வந்து போட் ஏரியா. ஸோ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கிராண்ட்பா கேஸ், ஐயோ இப்படியே டாச் பண்ணி ஓடுறா. அப்பா நல்ல வேலை. ஓகே, கிரானியா அப்பா கேஸ், எப்போ ஹெல்ப் மீ. அப்பா என்ன ஒரு ஜூக்கு, நல்ல வேலை. அப்படியே சும்மா அப்படியே வந்து லைட்டாக அப்படியே உள்ள லைக் ஸ்லைடின் பண்ணி போயிட்டேன்பா, நல்ல வேலை. ஓகே, இது வந்து இந்த சைடு ஏதோ இது தேவை போல் இருக்குது, டிவி இது. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்ன ஏதாவது இருக்கான்னு. இதுவும் லாக்டு. என்ன இது எல்லாமே லாக்டாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இதில் ஓப்பன் பண்ணலாம்ல. ஓகே, டோர் லாக் கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, டோர் லாக் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை கேஸ், இங்கே எதுவுமே இல்லை. இது என்ன ஏரியா? இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. இது என்ன இது? சம்திங் இஸ் ஹியர் கேஸ். இது என்னது? இருங்க போட்டு எதுவும் சர்க்கிள் வந்துச்சு. இருங்க, ஐ நீட் அ ரெஞ்சு தேவை. ஸ்டன் கன் கேஸ் போடு. அப்போ வந்து கிரானியோ கிராண்ட்பாவை சுட்டு தள்ளலாம் ஸ்டன் கன் வச்சுட்டு அழகா. ஓகே கேஸ், இப்போ நம்மளுக்கு ஸ்டன் கன் கிடச்சிருக்கு. இப்போ அவங்கள சுடலாம். ஆனால் இது ஸ்டன் கன் வச்சு வேறு ஏதாவது சுட முடியுமான்னு தெரில. எனக்கு இந்த கேம் பற்றி ரொம்ப கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்காக. சரி வாங்க, இப்போ வந்து இதுனா அந்த சைல்டு இருக்கும் இந்த ஏரியாவில். ஓகே, இங்கே கிரானி இங்கே வந்துடுச்சு. இங்கே டக்குன்னு போட்டுருவோம். அவ்வளோதான், கிரானி போட்டாச்சு. அந்த ஸ்டன்கன் வந்து திரும்பி ரீலோட் பண்ண போல இருக்குது இந்த சைட் போய். பாவி, வெளில தான் போய் ரீலோட் பண்ண முடியும் கேஸ். என்னையா இது? சரி பரவாயில்ல, நம்ம வந்து திரும்பி இதை ரீலோட் பண்ணிட்டு போய் கிராண்ட்பாவை போய் சுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போட் எஸ்கேப்புக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். என்ன ஐட்டம்ஸு தெரில. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் சி வேர் இஸ் கிராண்ட்பா இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே வாங்க, இப்போ வந்து மேபி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். கிராண்ட்பா வேர் ஆர் யூ? ஃபஸ்ட்டு என்னென்னா தேடிட்டு இருந்தாங்க கேஸ். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க கேஸ். என்ன இது? ஏதோ ரேடியோ மாதிரி இருக்குது. கேஸ்லின் கேன் கேஸ். கேஸ்லின் கேன் கிடச்சி வச்சு சூப்பர் தான். ஓகே, இப்போ வந்து வேறு ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே எதுவும் ஒன்று ஏரியா இருக்குது கேஸ். இதுக்குள்ளே போக முடியல, இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். அப்பா கிராண்ட்பா நல்ல வேலை அடிச்சிட்டேன். அப்பா அவ்வளோ கிட்ட கேஸ். அப்பா செத்துருப்பேன், நல்ல வேலை. ஓகே, இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆக்சுவலி செகண்ட் டைம். ஆனால் அவரை விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஸோ ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் கீ வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோன்னு தெரில. இன்னும் எதுவும் பிக்கப் பண்ண முடியல. வை கேன் ஐ எம் நாட் பிக்கப் ஹெலிகாப்டர் கீ? எதுக்கு பிக்கப் பண்ண முடியலன்னு தெரில. நீங்கள் கேஸ்லின் கேன் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ட்ராப் கேஸ். ட்ராப் பண்ணுற பட்டனே இல்லை கேஸ். பாவி. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சைட் போய் இது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கும் வந்து இதுக்கு வந்து செக்யூரிட்டி கீ தேவையா கேஸ்? அப்பா பாவி அடிச்சிச்சு கேஸ் கிரானி. நோ, செக்யூரிட்டி கீ தேவை கேஸ். வந்து எப்படி செக்யூரிட்டி கீ எடுக்கணும்னு தெரில. ஆனால் வந்து என்ன சொன்னாங்க, செக்யூரிட்டி கீ தேவை வந்து கிராண்ட்பா கிட்டேருந்து எடுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ வந்து கிராண்ட்பா கிட்டேருந்து எடுக்க முடியுமா? ஓகே, யூ ஹேவ் பின் நாக்ட் அவுட், ரீட்ரை. ஓகே, நான் ரீட்ரை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து திரும்பி ஆடலாம் போல இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேயராக இருக்கணும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஓகே, லெட்ஸ் சி. இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, எவனோ வந்து கிராண்ட்பாவை சுட்டுட்டாங்க கேஸ் திரும்பி. சூப்பர் தான், ஷார்ட் கன் வச்சு சுட்டுருக்காங்க. எவனோ ஷார்ட் கன் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. சூப்பர் தான். ஓகே வாங்க, இப்போ வந்து வேறு என்ன தேவை? நான் பயந்துட்டேன். எப்போ பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருந்தா நானும் கிரானின்னு நினச்சிங்கன்னா. சரி வாங்க, இப்போ வந்து இந்த ஐட்டம்லாம் எடுத்துப்போம். கேஸ்லின்.
ஓகே கேஸ் மீட் இப்போ இங்கே இருக்குது கேஸ். ஓகே இங்கே இந்த மைக்ரோவேவ்க்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை கேஸ். ஓகே மைக்ரோவேவ்லேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ வந்து இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை போல் இருக்குது. சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துப்போம். இப்போ தான் கேஸ் எடுக்க முடியுது. ஓகே ஸோ வந்து செக்யூரிட்டிக்கு தேவை கேஸ். இது ஓப்பன் பண்ணு. செக்யூரிட்டிக்கு நான் எங்கே போவேன்னு தெரில. அதுக்கு கிராண்ட்பா தேவை. ஸ்பார்க் ப்ளக் கேஸ். ஸ்பார்க் ப்ளக் கண்டுபிடிச்சிட்டேன். பேக் பேக்கில் தான் பார்க்க முடியும் போல இருக்குது. ஓகே இதுக்கோ க்ரோபார் தேவை. க்ரோபார் எங்கேயா இருக்குது? க்ரோபார் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ நான் அதுவும் செக்யூரிட்டிக்கு போடு. ஓகே இப்போ செக்யூரிட்டிக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம், மேலே போகலாம். சூப்பர். இப்போ வாங்க மேலே போய் ஏதாவது இருக்கா? போட் ஸ்டீரிங் வீல் கேஸ் போடு. ஓகே இங்கே இது ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ எத்திக்கு போட் ஸ்டீரிங் வீல் கண்டுபிடிச்சிருக்கேன், கேஸ்லின் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். போட் கீன்னு ஏதாவது இருந்தால் நம்ம அதுவும் எடுக்கணும். ஓகே வாங்க இதுக்கு என்ன தேவை? இது ஓகே கேஸ் அது பெயிண்டிங் தான் நினைக்கிறேன். பிகாஸ் கிரானி சாப்டர் 1 பெயிண்டிங் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே சரி வாங்க இப்போ வந்து அந்த போட் கீ பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே கேஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் கேஸ் போட் கீ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே அந்த ட்ராவர்லேயே தான் இருந்தது போல இருக்குது. ஓகே வாங்க எடுத்துருவோம். அதை எடுக்க முடியல. எடுத்துட்டோமா கேஸ்? எடுக்கவே முடியல கேஸ் போட் கீ. ஆட பாவி. சரி வாங்க இப்போ வந்து எடுத்துட்டோன்னா நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ கீழே போவோம். ஓகே இதெல்லாம் என்ன ஏரியாயா? இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க கீழே போகலாம். கிராண்ட்பா மட்டும் இருந்தது, அதுதான் நான் சரி நிஜமாகவே நான் வந்து சாப்பிட்சிப்பேன். ஓகே வாங்க இப்போ போய் போட் கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இவங்க ஸ்டீரிங் வீல் எடுத்துருவோம். இப்போ எஸ்கேப் பண்ண முடியும்னு நினைக்கிற கேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து டக்குன்னு போட் ஏரியா போகலாம். கிராணி அங்கே தான் கேஸ் இருக்குது. இருங்க டக்குன்னு இந்த சைடு ஓடு. ஓகே இங்கே ஓடுற அப்பா நல்ல வேலை எஸ்கேப் பண்ணிட்டா. பார்க்க கூட இல்லை, எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா, வாழை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா. சரி அங்கே எஸ்கேப் பண்ணிட்டா. அவள்தான் ஃபஸ்ட்டு எஸ்கேப் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஐட்டம்ஸ் தேவையான்னு தெரில. க்ரோபார் மேபி தேவைப்படும் நினைக்கிறேன். க்ரோபார் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் போட் எஸ்கேப்க்கு. ஓகே கிராண்ட்பா இஸ் நவ் கான். ஓகே எவனோ கிராண்ட்பா போட்டுட்டான். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட் ஸ்டீரிங் வீல் எடுத்து இங்கே வைப்போம். ஓகே போட் ஸ்டீரிங் வீல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ்லின் கேன் எடுத்து போடுவோம். ஓகே இங்கே தான் ஃபியூல் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஓகே கேஸ் நான் வந்து கேஸ்லின் கேன் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாங்க இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. சிவாங்க ஸ்பார்க் ப்ளக் இங்கே போடணுமா? இங்கே போடக்கூடாது, வேறு எங்கேயா போடணும். வேர் டு ஐ புட் தி ஸ்பார்க் ப்ளக் மேன்? ஃப்ரண்ட்டில் எங்கேயாவது போடணுமா? பேக் இங்கே போடணும் கி ஸ்பார்க் ப்ளக்கு. இங்கே போடு. அவ்வளோதான் ஸ்பார்க் ப்ளக் போட்டாச்சு. இப்போ வாங்க என்ஜின். ஆமாம்ல இப்போ போட் கீ தேவை. ஓகே கிஸ் அதான் எஸ்கேப் பண்ணியாச்சு கிஸ். இது போட் எஸ்கேப்பே பண்ணியாச்சு. இது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? 7 நிமிஷத்தில் பண்ணிட்டோம். சூப்பர் தான். இப்போ போட் எஸ்கேப் அது வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணியாச்சு. இன்னும் செகண்ட் எஸ்கேப் பண்ணோம். அது என்ன எஸ்கேப்னு எனக்கே தெரியல. அது வந்து கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு பண்ண வேண்டியதா. ஓகே அவ்வளோதான் கிஸ் ஃபஸ்ட் எஸ்கேப் அது. சரி வாங்க இப்போ வந்து செகண்ட் எஸ்கேப் ஆரம்பிப்போம். ஓகே கேஸ் இப்போ வந்து செகண்ட் எஸ்கேப் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் எஸ்கேப் பண்ணனால வந்து இப்போ டைமர் சீக்கிரமாக போகுது கேஸ். ஸோ வந்து டக்குன்னு எஸ்கேப் பண்ணோம். இதுக்கு க்ரோபார் தேவை. க்ரோபார் எங்கேயா இருக்குது? க்ரோபாரே காணும் கேஸ். அவனாவது எப்படியாவது எஸ்கேப் பண்ண ஹெல்ப் பண்ணணும் கேஸ். இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. பிகாஸ் எனக்கு லாஸ்ட் டைமும் நான் இந்த கேம் விளையாடுனதுல வந்து போட் எஸ்கேப் தான் பண்ணேன். ஸோ வந்து இன்றைக்கி ஏதாவது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணால் சூப்பராக இருக்கும் கேஸ். ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டே போகலாம், சூப்பராக இருக்கும். சரி வாங்க ரெஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெஞ்சு வச்சு நம்ம ஏதோ ஒரு ஏரியாவில் ரெஞ்சு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ டோர் லாக். ஓகே டோர் லாக் கிடச்சாச்சு. ஓகே வேறு இது என்னது? கிளாஸ் ஃபியூஸு. இல்லை எதுக்கு யூஸ் ஆகணும்னு எனக்கே தெரில. கிராணி ஓடுறப்பா மாட்டிடக்கூடாது கேஸ். எப்படியாவது எஸ்கேப் பண்ணிடணும். ஓகே எஸ்கேப் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதுங்க இதுக்குள்ளே போய் இங்கே தான் ரெஞ்சு நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐம் பிரிட்டி ஷோர். ஓகே இங்கே டக்குனு ஸ்டன்கன் மட்டும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கிராணியை சுட்டு தள்ளிடலாம். ஓகே வாங்க இப்போ வந்து ரெஞ்ச் எடுத்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் புட் திஸ் ரெஞ்ச் ஹியர். ஓகே இது வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. இது வந்து ஐ திங்க் தண்ணியை எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம சைல்டுக்கு எப்படியாவது அந்த மீட் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்க ஐட்டம் எடுத்துடலாம். ஓகே வாங்க இப்போ வந்து டக்குன்னு போய் ஆமாம் தண்ணி போச்சு பார்த்தீங்களா? சூப்பர் தான். ஓகே இப்போ வந்து ஒருத்தர் வந்து இங்கே போயிருக்கான் போல இருக்குது ரெஞ்ச் போடுறதுக்கு. சரி வாங்க இப்போ கிராணி வரட்டும். கிராணி இங்கே வருதா இல்லையா? கிராணி வர மாதிரியே இல்லை. சரி வாங்க நம்ம போவோம். ஓகே இல்லை கேஸ் கிராணிங்க. சரி வாங்க இப்போ யாராவது தேடி கண்டுபிடிச்சி சாவடிக்கணும். கிராணியா கிராண்ட்பான்னு தெரில. எவன் ஃபஸ்ட்டு மாட்ட போகலான்னு தெரில. சரி பார்ப்போம். எனக்கு ஹைட் அண்ட் சீக் காட்டிருக்காங்க போல இருக்கு. கிட்டேருந்து பயந்துட்டாங்க கிட்டேருந்து. அவ்வளோ பெரிய ஆள் நான். சரி வாங்க இப்போ வந்து போய் மேலே போய் கிராணி இருக்கா கிராண்ட்பா இருக்கான்னு பார்ப்போம். கிராணி போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. பல்லுலே போட்டேன். சூப்பர். இப்போ வந்து இருக்கிற பல்லு கூட போக போகுது. ஓகே இப்போ வந்து மீட் இங்கே இருக்குது. மீட் எடுத்தாச்சு. சூப்பர்.
இப்போ வந்து மீட்டை போய் சைல்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு அங்கே இருக்க ஐட்டமை தூக்கிட்டு வந்துட வேண்டியதா. ஓகே வாங்க. 8 நிமிஷம் மட்டும்தான் கேஸ் இருக்குது. இவங்க திரும்பி தெரியாமல் கீழே போயிட்டேன். இங்கே தான் இந்த ஃப்ளோரில் தான் சைல்டு இருக்கோ. ஓகே கம் லெட்ஸ் கோ. ஸோ இந்த சைடு போனால் இங்கே தான் கேஸ் சைல்டோட ஏரியா. ஸோ வந்து நம்ம பார்த்துருக்கணும் கேஸ். எங்கேயா இருக்குது சைல்டே காணோம். ஓகே இருங்க நம்ம ஃபீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சைல்டே இல்லை கேஸ் நினைக்கிறேன். இல்லை கேஸ் சைல்டு இருங்க, இந்த பெல் ரிங் பண்ணுவோம். இல்லை கேஸ் சைல்டே இல்லை. சரி வாங்க, ஐ திங்க் நவ் வி கேன் டேக் திஸ். என்னது இது? பேட்லாக் கேஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய டோருக்குலாம் நம்மளுக்கு நிறைய கிடச்சிட்டு இருக்குது. ஸோ வந்து க்ரோபார் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுவும் டோர் எஸ்கேப்க்கு தேவை நினைக்கிறேன். ஓகே இப்போ 7 மினிட்ஸ் தான் கேஸ் இருக்குது நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஐயோ சரி வாங்க எப்படியாவது எஸ்கேப் பண்ணிடணும். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்லாக் இருக்குது, ரெஞ்ச் இருக்குது, டோர் லாக் இருக்குது, கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, ஸ்டன் கன் இருக்குது, மீட் இருக்குது. மீட் வந்து யூஸே இல்லை. ஸ்பெஷல் கீ கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்பெஷல் கீ வச்சுட்டு நம்ம எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஸ்பெஷல் கீன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி அவங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்லாக் கீ எடுத்துகிட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ட்ரை பண்ணுவோம். ஓகே மேலே போகலாம். ஓடு 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 ஓடே. ஆனால் இங்கே ஏதோ ஒரு ஏரியா இருக்குது கேஸ். இது என்னது? இது ஹேக்கர் இருக்காங்க கேஸ் இதுக்குள்ளே. சரி வாங்க இப்போ வந்து டக்குன்னு ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இங்கே ஷார்ட் கன் இருக்குது. ஓகே இப்போ வந்து நான் ஷார்ட் கன் எடுத்துட்டேன் கேஸ். சூப்பர். இப்போ வந்து இதை ரீலோட் பண்ணோம். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாவது டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே இதுதான் அந்த மெயின் டோர் நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஏதோ எலக்ட்ரிஃபைலாம் பண்ணி வச்சுருக்காங்க கேஸ். இது எப்படி பிரேக் பண்ணுன்னு தெரில. இதுக்கு வந்து உன்னது பொருள் தேவைன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் ஃபியூஷனை பிரேக் பண்ணுறதுக்கு. அது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும் கேஸ், அப்போனா எஸ்கேப் பண்ண முடியும். டக்குன்னு கண்டுபிடிக்கணும். 5 மினிட்ஸ் தான் கேஸ் இருக்குது. நான் எஸ்கேப் பண்ணதுனால இப்போ வந்து டக்குன்னு டைமர் போகுது. ஓகே எங்கே மேலே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா. என்ன அது? ஸ்பெஷல் கீ. ஓகே ஸ்பெஷல் கீ இருக்குது. எங்கள் ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சு. சூப்பர். இப்போ இங்கே ஏதாவது இருக்கா? இங்கேயும் இந்த ட்ராவரில் ஒன்றும் இல்லை. ஓகே கிராண்ட் பங்கு இருக்குது கேஸ். நம்ம எப்படியாவது உஷாரானா இருக்கணும். கிராண்ட் பங்கு இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே போட் ஸ்டீரிங். எங்கே மேலே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இங்கே பார்த்தீங்களா? ஓகே கைஸ் ஏதோ பட்டன் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு நம்ம ஷார்ட் கன் தான் தேவை. ஆனால் இப்போ ரீலோட் கூட பண்ணல கேஸ். அப்பா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுதா? இதுவும் ஓப்பன் பண்ண முடியல. வி கான்ட் ஓப்பன் திஸ் கேஸ். என்னையா பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியலையே. 3 நிமிஷம் தான் இருக்குது. ஏதாவது எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரில. கிரானிஸ் நவ் கான். ஓகே கிரானி செத்துருச்சு. இப்போ 1 நிமிஷத்துக்கு 30 செகண்டுக்கு கிரானியோட தொல்லை காணும். ஓகே இப்போ வந்து கீழே போய்ட்டு ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே போட் ஸ்டீரிங் வீல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கேஸுங்களா. அப்பா பயந்துட்டேன். அப்பா நான் திடீர்னு வந்துட்டான் கேஸ். கிராண்ட் பான்னு நினச்சிக்கிட்டேன். பிக்சர் கேஸ். ஓகே பிக்சர் எடுத்தாச்சு. எனக்கு ஒரு பிக்சர் அந்த பீஸ் கிடச்சிருக்கு கேஸ். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. ஹெலிகாப்டர் கீ. ஓகே கேஸ் இப்போ இங்கே எதுக்கோ எடுத்துக்கலாம். லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் பண்ணோன்னா ஹெலிகாப்டர் எடுத்துப்போம். ஓகே இது ரேடியோ தான். அதுவும் அது எதுக்கு ஆன் பண்ணுவோம் அதெல்லாம் தேவையில்ல. ஓகே கேஸ் இப்போ வந்து இங்கே ஏதாவது இருக்கா ஐட்டமு? கேஸ் எவ்வளோ க்ரோபார் கண்டுபிடிச்சிட்டாங்க கேஸ். எப்படியோ மேலே தான் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன் க்ரோபாரு. இங்கே போய் பார்ப்போம். க்ரோபார் வேர் ஆர் யூ? இங்கே கேஸ் இருக்குது. இல்லை இன்வென்டரியிலே ஒன்றுமே இல்லை. என்ன ரேண்டமான ஐட்டம் தான் இருக்குது. இங்கே பீஸ் ஆஃப் பிக்சர். நீங்கள் ஐ திங்க் இந்த பிக்சர் வந்து எடுத்து இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டோர் ஸ்பெஷல் கீ வச்சு ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். இல்லை கேஸ் அதுவும் இருக்காங்களா ஸ்பெஷல் கீயோ. சிவாங்க இந்த பிக்சர் போடுவோம். ஓகே லெட்ஸ் பிளேஸ் இட். எங்கேயாவது செகண்ட் பீஸ் ஆஃப் பிக்சர் காணும் கேஸ்னியும். வாட் இஸ் ஹேப்பனிங் மேன்? ஓகே என்கிட்ட 2 பீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருந்தது. அது 2மே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. சரி வாங்க இப்போ வந்து இது இந்த சைடு எதுவும் ஓப்பன் ஆச்சு ஸ்க்ரோபார். ஓகே இருங்க. ஓகே இந்த சைடு என்ன ஓப்பன் ஆயிருக்கு கேஸ். இதை போய் பார்ப்போம். கேஸ் ஹெலிகாப்டர். இங்கே டக்குன்னு எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். இனியோட ஹெலிகாப்டர் இருக்கீங்க என்கிட்ட இருக்குது. ஹெலிகாப்டர் கீ போடு. அவளை அதான் கேஸ் எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. சூப்பர் தான். ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? நான் இப்போ எஸ்கேப் பண்ண போகிறேன். அவ்வளோதான் போடு. இப்போ நம்ம வந்து பறந்துட்டு எஸ்கேப் பண்ணியாச்சு. கிராண்ட் பாங்க இருக்காங்க பார்த்தியா? பாய் பாய். வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு கேஸ். ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் ஆதித் கேமர். பாய். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.